அடுத்ததாக அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் அகிலவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திரு சார்லஸ் சார் முதன்மை உரையாற்ற அழைக்கின்றேன். என்னுடைய குரல் கேட்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகட்டும். வாழ்த்துக்களோடு பேச துவங்குவது உங்களுடைய நண்பனான சார்லஸ். சந்தோஷமா? அழகான அருமையான மாலை நேரம். இங்க இருக்கக்கூடிய பெற்றோர், இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் JCI அப்படிங்கிற அந்த அமைப்பின் சார்பா நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நாங்க யார் அப்படிங்கறத குறித்து பேச முடிச்சதும் நம்ம மொத்தமா கையெழுத்திக்கலாம். ஓகேவா? நாங்க யார், நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப சின்னதா நமக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள மாதிரி இளைஞர்கள், என்னையும் உங்களையும் சேர்த்துக்குவோம், சரியா? நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் இந்த JCIங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு மூலமா நிறைய பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற அண்ணன்மார், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, இப்ப படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள், இவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் சொல்லி கொடுத்து அதன் மூலமா அவங்கள ஒரு லீடரா உருவாக்கக்கூடிய பணியை செய்கிறது எங்களுடைய அமைப்பு. எங்களுடைய அமைப்பின் வழியாக மாற்றம் பெற்று வாழ்க்கையில பல நிலைகள்ல வளர்ந்துக்கக்கூடிய பலரை நாங்க பார்த்துக்கிட்டோம். அது போல முயற்சியும் வளர்ச்சியும் எல்லாரும் அடையணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்புல இருந்து இந்த பெண்கள் தினத்துல உங்களோட கூட நாங்க இந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, பெண்கள் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மக்கள். நம்மளுடைய பெண்கள் தான், நம்ம அம்மா மாதிரி தான். காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறாங்க, ராத்திரி நம்ம தூங்குறதுக்கு அப்புறம் தான் தூங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல நமக்காக உழைக்கிறது யாரு? அம்மா. சரியா? சோ அங்க உங்களுக்கு மூணு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், ஞாபகத்துல நீங்க வச்சுக்கலாம். சரியா? முதல் விஷயம், உங்களுக்கு அப்பா அம்மாவை கடவுள் கொடுத்திருக்காருல்ல, அந்த அப்பா அம்மாவை மதிக்கணும். அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். ரெண்டாவது, உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கொண்டு வந்து விட்டுருக்கக்கூடிய உங்க ஸ்கூலுடைய டீச்சர்ஸ், உங்க பிரின்சிபல், உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய கரஸ்பாண்டன்ட், சோ உங்களுடைய இருக்கக்கூடிய இவங்க எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். அவங்க என்ன ஹோம்வொர்க் சொல்றாங்களோ, அவங்க டிசிப்ளின் சம்பந்தமா என்ன சொல்றாங்களோ, அது எல்லா விஷயங்களையும் கரெக்டா செய்யணும். டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும், எப்படி வரணும்னு சொல்றாங்களோ அப்படி வரணும், எப்படி கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்களோ அப்படி இருக்கணும். இது எல்லாத்தையும் செய்யணும். மூணாவது, அதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு. சரியா? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப பாசமா இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ்ல பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தன் கிளிக்கிட்டே இருக்கான் பாத்தியா, அவன்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் ரோல உட்கார்ந்து சாக்பீஸ கொண்டு எறிறான் பாரு, அவன் வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டு தான். சோ யார்த்தையும் கோச்சுக்க கூடாது, யார்த்தையும் கோவப்படக்கூடாது, எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னா எப்பயுமே நம்ம இப்ப மட்டும் இல்ல, பெரியவங்களா ஆகும் போது கூட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் எப்பயுமே நமக்கு உண்டாகும். இந்த வாழ்த்துக்களோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.